Hey guys, welcome back to my YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி ஒரு இமேஜுக்கு பின்னாடி உங்கள் டெக்ஸ்ட்டை ரேப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மேக் ஆர் பிசியில் இருக்க ஃபோட்டோஷாப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போது ஒரு செலெக்ஷன் டூல் போயிட்டு உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நான் இதில் இந்த பர்சனை செலக்ட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து டெக்ஸ்ட் லேயர் போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டெக்ஸ்டைல் வேணுமோ எது வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நேச்சர்னு டைப் பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போது உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கிளிக் பண்ணி எவ்வளோ சைஸ் அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இப்போது குத்து மதிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிடலாம். டூப்ளிகேட் இது முடிச்சக்கப்புறம் இப்போது அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பர்சனுக்கு பின்னாடி லேயரில் வச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் லேயரை சூஸ் பண்ணி ஃபில் வந்து 0% கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டு ஸ்ட்ரோக் சூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன சைஸில் அந்த ஸ்ட்ரோக் இருக்கணும், அதாவது அந்த அவுட்டர் லைன் எவ்வளோ ஸ்ட்ரோக்கில் இருக்கணும் என்னங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா சைஸ், பொசிஷன், பிளெண்ட் மோட் நிறையா இருக்குது. அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நிறையா புது டிசைன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. பண்ணி முடிச்சுட்டு இந்த நேச்சர் காப்பி அண்ட் நேச்சர் இது ரெண்டத்தையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகும். ஸோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி வேணுமோ அதை மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் டூல் கிளிக் பண்ணனாலும் அது ரெண்டும் லிங்க் ஆகிருக்கனால ரெண்டுமே ஒட்டுக்கா அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டும் வேறு பக்கம் போகாது. ஸோ ஒரே பக்கம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.